குட் ஈவினிங். வணக்கம். கேக்குதா? வெல்கம். வணக்கம் சார், கேக்குது. வணக்கம். குட் ஈவினிங் ப்ரோ. ஹாய், குட் ஈவினிங். Yeah, good evening, sir. ஹாய். People are joining. We can give 1 or 2 minutes, okay? So that அவங்களும் ஜாயின் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இன்ட்ராக்ஷனுக்கு. நான் பாதி பேர் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது சிஸ்டமும் ஹேங் ஆகும். எக்ஸ்கியூஸ். ஃபைன், ஓகே. வர்றவங்க வரட்டும். லெட் ஸ்டார்ட் அவர். நிறைய பேர் நம்ம குரூப்பில் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ற மாதிரி நம்ம பேச வைக்கிறீங்கல்ல. ஓகே. ஆல் இஸ் வெல். எப்படி போச்சு நீங்கள் நாள்? ஹவ் வாஸ் த டே? இன்னைக்கு market ஆயிரம் இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணதான் நடந்தது. ம் ஆனா கொஞ்சம் நடத்தி காமிச்சாங்க. நடத்தி காமிச்சாங்க. வித்தியாசமாக இருக்கே. இல்ல ப்ரோ, இதுதான் நடக்க போகுதுன்றது we have discussed before 2 days. ஓகே. ஆனா இது இப்பதான் நடக்க போகுதுன்னு தெரியாம நடத்தி காமிச்சாங்கல்ல. கேப் பண்ணி போஸ்டர் நெகட்டிவ் போட்டு மேல தூக்கி போட்டாங்க. அதானே மார்க்கெட்டு. ஆமா ஆமா. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களால் மார்க்கெட் ரீட் பண்ண முடிஞ்சதுன்றதே ஒரு பெரிய சக்ஸஸ் ஸ்டோரி இல்லையா? ஸோ வாட் வி எக்ஸ்பெக்டட், அந்த ட்ரெண்டு பிரேக் ஆனதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டு எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுது பார்த்தீங்களா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்மளுடைய பேட்ச்மேட்ஸே ஸ்டூடெண்ட்ஸே கேட்டாங்க என்கிட்ட, சார் இங்கேருந்து ஷார்ட் போகலாமா, இங்கேருந்து ஷார்ட் போகலாமா? அந்த ஷார்ட்டுடைய மைண்ட் செட் எப்போ மாறும்னு தெரியல. மார்க்கெட் மேலே ஏறும்போது ரீட்டைல் ட்ரேடர் மைண்ட் செட் பாருங்கள், கண்ட சேனல்ஸு கண்ட டிப்ஸ் எல்லாம் வாங்கி அதுக்கு ஆப்போசிட்டாக தான் திங்க் பண்ண தரும். எஸ் சார் நோ? கண்டிப்பா ப்ரோ. ஆப்போசிட்டா போறதா ரீட்டைலர் என்ன பண்றது? ஆப்போசிட்டாக போகிறது ரீட்டைலர். நம்ம அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க அந்த மக்கள். ஸோ ஸ்க்ரீன் ப்ராப்பராக உண்மைதான் தெரியுது. உண்மைதான். தெரியுது ப்ரோ. ஓகே. சார் குட் ஈவினிங். ஹாய், வாங்க. லைஃப் டைம் ஹை வர வரைக்கும் மார்க்கெட் வர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சபதத்தில் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக முடிஞ்சுதா பிரார்த்தனைலாம்? ஓகே சார், முடிஞ்சது சார். சூப்பர். ஓகே. யாருக்கா டவுட் இருக்கா so far? So good news, once again lifetime high. We all know part of this community, and congratulations to each and everyone. We are happy, one among people those who are really understanding how market behaves now. அது ஒரு சந்தோஷம். திருப்பி சொல்கிறேன், நம்ம எல்லாமே தி ரியல் யூனிக் சீக்ரெட் ட்ரேடிங்ன்ற ஒரு அடிப்படை மூலிமா ட்ரஸ்ட்ன்ற வார்த்தையில் இருந்துச்சு. மார்க்கெட் எப்படி போகுதுன்னு நீங்கள் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மார்க்கெட் எப்படி போகுதுன்றதை நீங்கள் ஆல்மோஸ்ட் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே நெக்ஸ்ட் அதோட பிஹேவியரு சின்ன சின்ன ஆர்டிஃபேக்ட்ஸை கம்பைன்டு பண்ணி எந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஸ்டாப் லாஸ் எது அப்படின்னு சொன்னால் யூ கேன் ஈஸிலி சே, ரைட்? கேன் ஐ கெட் சம் இன்ஃபர்மேஷன்? ஸ்டாப் லாஸ் எதுன்னு சொன்னால் எப்படி சொல்லுவீங்க? Z2 சார். Z2 ப்ரோ. Z2. ஸோ அது டவுட் இல்லைல்ல? No, bro. தேங்க்யூ ஸோ மச். Z2 ஸ்டாப் லாஸ்ன்றது எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவோம், எப்போ முடிவு பண்ணுவோம்? எம் பேட்டர்ன் உருவான பிறகு. ஐயா வணக்கம். ஒரு வாரம் சார், நீங்கள் டென்டேட்டிவ் சப்போர்ட். கொஞ்சம் பயணத்தில் இருந்ததுனால நிறைய விஷயம் வித்துட்டீங்க. கொஞ்சம் உங்களுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, பட் உங்கள் மைண்டில் படத்தை சொல்லுங்கள். நல்லது தான். நிறைய பேர் தப்புனா திருத்ததுக்கான வாய்ப்பாகவும் அமையும். சொல்லுங்கள். somebody is telling. சார், டென்டேட்டிவ் சப்போர்ட் சார். ஸோ சப்போர்ட் கிடைக்கும் போது Z2 நம்முடைய ஸ்டாப் லாஸ். வெரி குட். யாருக்கா டவுட் இருக்கா அதில்? No, sir. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சு அப்படின்றது யாருக்காவது எந்த டவுட் இருக்கா? ஆல்ரெடி நம்ம மார்க்கெட் இங்கே இருக்கும்போதே டிசைடட் மார்க்கெட் வந்து மேலே போகுது தான் ட்ரை பண்ண போகுது. கரெக்டா? எஸ் சார் நோ? ஸ்க்ரீன் ப்ராப்பராக தெரியுது இல்லை? Yes, bro. எதுவும் ஹேங் ஆகல? என்ன ப்ரோ, புது சாஃப்ட்வேரா? கிட்டத்தட்ட. ஸோ இந்த இடத்துல இருக்கும்போதே நம்ம சொல்லிட்டோம், கரெக்டா? மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் சார் நோ?
அதுக்கான பேட்டர்ன் தான் நம்ம கிரீன் கலர் லைன் ட்ரா பண்ணியிருந்தோம். எஸ் ஆர் நோ? எஸ் ப்ரோ. ஸோ மார்க்கெட் அதுக்கப்புறம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆக்சுவலாக? எம் we are பேட்டர்ன் expecting அந்த Z1ல டச் ஆயிட்டு கன்ஃபார்ம்டு வெயிட் பண்ணி பார்த்தோம். Z1 இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணது, கரெக்ட்? கரெக்ட். ஸோ அகைன் இது வந்து Z1 பிரேக் பண்ணிட்டு வெயிட் பண்ணோம், கரெக்டா இல்லையா? அதுதான் வெயிட் பண்ணியிருந்தேன் ப்ரோ. ரைட். யாருக்கு டவுட் இருக்கா அதில்? பட் இது ரொம்ப சாமர்த்தியமாக நேற்று மார்க்கெட் ப்ளே அவுட் பண்ணிச்சு. பட் எனிஹவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, நான் சொல்லலை உங்களுக்கு. மார்க்கெட் இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. லுக் அட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இந்த பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி இப்படி வந்துட்டு இப்படி போகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், கரெக்டா? அப்போது சப்போர்ட் இங்கே ஃபார்ம் ஆகும், Z1 இங்கே, Z2 இங்கே இருக்கும், Z1 இங்கே மூவ் ஆகணும், கரெக்டா இல்லையா? ஸோ இந்த Z1 எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே இருந்தது ப்ரோ. இந்த Z1 மார்க்கெட் வந்து இப்படி உடைக்கணும்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் எண்ட் ஆஃப் தி டே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகணும், கரெக்ட்? எஸ் ஆர் நோ? மார்க்கெட் நேற்று அதை தான் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்க, மேலேருந்து மார்க்கெட் கீழே வந்ததா, திருப்பி மார்க்கெட் மேலே போச்சா, அகைன் கீழே வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? இது டென்டேட்டிவ் ரெசிஸ்டன்ஸா இல்லையா? ஆமாம் சார். இந்த ரெசிஸ்டன்ஸ் நேற்று டேக் அவுட் பண்ணல, இன்னைக்கு காலை டேக் அவுட் பண்ணிச்சா? எஸ் சார். மார்க்கெட் டேக் அவுட் பண்ணும்போது முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல Z1 இருக்கு, இங்கே Z2 இருக்கு, கரெக்ட்? இந்த லெவல்ஸ் பேசுகிறேன், பழைய லெவல்ஸ். இங்கே Z1 இருக்கு, இங்கே Z2 இருக்கு, கரெக்டா? கரெக்ட். ஸோ அந்த லெவல் இன்னைக்கு ஓப்பனிங் ஷார்ட்லேயே கிளியராக தூக்கிச்சா? சார் எஸ் சார். ஆமாம் சார். ஸோ தூக்குனதுக்கு அப்புறம் ஐ வில் கிளியர் சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்க்ரீன் கிளியராக இருக்குல்ல? மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செல்லர் வந்த இடம் அது, கரெக்டா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில். முதல்ல செல்லர் அங்கே தானே உருவானாங்க, அதனால தானே போல் ஸ்டார் போச்சு, ஆமாவா இல்லையா? எஸ் சார். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துக்கு போனோடனே பிரேக் அவுட் ட்ரேட் தான் ஆப்பர்ச்சுனிட்டி. வெயிட் பண்ணுங்க, நம்மளுடைய லைஃப் டைம் ஹை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி கன்ஃபார்மாக தெரியும். அது வரைக்கும் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆகாது. சின்ஸ் நான் HDVனால நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை கன்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம், கரெக்ட்? ஸோ நான் HDV ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கும், விச் இஸ் மொமெண்டம் ட்ரேட், கரெக்டா? HDV ஃபார்ம் ஆச்சுன்னா பேட்டர்ன் கிடைக்கும் ப்ரோ. நான் HDVல நம்மளுக்கு மொமெண்டம் கிடைக்கும், கரெக்டா? HDVல ட்ரெண்ட் ட்ரேட். சாரி, ட்ரெண்ட் ட்ரேட். மொமெண்டமும் கிடைக்கும், ட்ரெண்டும் கிடைக்கும், விச் இஸ் ட்ரஸ்டுடைய கோல்டன் ரூல்ஸ். ட்ரஸ்டுடைய கோல்டன் ரூல்ஸ் என்ன? எம் பேட்டர்ன் கன்ஃபார்ம் பண்ணி மேலே மார்க்கெட் போகிறது, கரெக்டா? இது கிளியரா? யாருக்கு டவுட் இல்லைல்ல? ஸோ இன்னைக்கு இதில் மொமெண்டம் ட்ரேட் மட்டும் தான் கிடைச்சது. அந்த மொமெண்டம் ட்ரேட் இண்டிகேட் பண்ண முதல் இடம் இதான், பையர் ஸ்ட்ரென்த். தெரியுதா? மல்டிபிள் டைம் சொல்லியிருக்கோம், ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆனதை ஒரு முக்கியமான லெவலாக கன்சிடர் பண்ணுவோம். அந்த லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது என்ன பார்ப்போம்னு சொல்லியிருக்கோம்? சி, இந்த ஜோன் யாருக்கா ஞாபகம் இருக்கா? மார்க்கெட் லாஸ்டா போய் ஹையர் வால்யூம் போட்டு முடிச்ச இடம் தான் HDV ஃபார்ம் பண்ண இடம். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போட்டு திருப்பி உள்ள வந்துடுச்சு, கிளியரா? ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வாங்கின இடம் தான், கிளியரா? அந்த ஜோனை கம்ஃபர்டபுளா பிரேக் பண்ணியிருக்கா வித் வால்யூம்? இந்த கேண்டில் பாருங்க, வால்யூம் தெரியுதா? எஸ் ஆர் நோ? எஸ். ஒரு முக்கியமான ஜோனோ முக்கியமான லெவல்ஸ் ரீச் ஆகும்போது அதை ரியாக்ஷன்ஸ் பார்க்கணும். அந்த ரியாக்ஷன் எதை வச்சு கம்பேர் பண்ண சொல்லியிருக்கேன்? கிளியர்? வால்யூம் வச்சு.
யாருக்கா டவுட் இருக்கா? ஸோ மார்க்கெட் போய் டேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக ஸ்டாப் லாஸ்லாம் ட்ரிகராக இருக்கா? லாங்கு ஷார்ட் உட்காந்துவங்களுக்குலாம் இண்டிகேட் ஆயிடுச்சா? எஸ் சார் நோ? Yes, sir. ஆமா சார். மார்க்கெட் மேலே போகும்போது லைஃப் டைம் ஹை தான் இருக்கு இல்லையா? அப்போது இந்த இடத்துல லைஃப் டைம் ஹை இப்படி டச் பண்ணும்போது செல்லர்ஸ் வரணும்ல. ஆக்சுவலி பாருங்கள், எத்தனை முறை பாருங்கள் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட் கீழே ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த இடம் அகைன், இந்த இடம் அகைன், இந்த இடம் ரைட்டா? ஒன்ஸ் இந்த இடம் டேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் நான் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணேன். ஐ ஹோப் நீ இந்த பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். கரெக்ட்? ஏன்னா மொமெண்டம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் டேக் அவுட் ஆன இடம் எது? இந்த இடம். கரெக்டா? எஸ் ஆர் நோ? இந்த இடத்துல முதல்ல ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. செல்லர் வந்து கன்ஃபார்மாக இருக்கிற இடம் தானேங்க. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் நம்ம மேலே கீழே வரும்போது செல்லர் இருக்காங்கன்னு ஆத்தன்டிகேட்டாக தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபார்ம் ஆன இடம் தான் ஃபார் தி டேக்கு. எஸ் ஆர் நோ? ஸோ இவங்க மூடு எப்போ காலியாகும்? இது மறுபடியும் போய் டேக் அவுட் பண்ண வரைக்கும் தான். இப்போ எவ்வளோ நேரம் மார்க்கெட் இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிச்சு பாருங்க. ஸோ இந்த இடத்துல வரும்போது நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் டேக் அவுட் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு, சார் மார்க்கெட் கீழே போகும்போது பிஇ வை பண்ணலாமா, இங்கேருந்து ஷார்ட் அடிக்கலாம் நினச்சிட்டு இருக்காங்க. அவன் ட்ரெண்டே பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இருக்கான். இங்கே Z1 Z2 மூவ் ஆயிடுச்சுன்னா ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னு அர்த்தம். எத்தனை முறை சொல்லி கொடுத்தாலும் அதை மறந்துடுறீங்க. இந்த ஒரு படத்துல ஒரு ஜோக் இருக்கும், மரத்துல எனக்கு ஏற மட்டும் தான் தெரியும், இறங்க தெரியாது. ஞாபகம் இருக்கா? பாத்துருக்கீங்களா அதெல்லாம்? என்னப்பா சொல்ற, இது புது வியாதியா இருக்கு. இல்ல, எங்க ஆசன் அப்படிதான் கத்து கொடுத்தாரு, ஏற மட்டும் தான் கத்து கொடுத்தாரு, இறங்க கத்து கொடுக்கலன்னு. இது தெரியுமா தெரியாதா? இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? திரேலக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேற பாஷையிலயோ இல்ல பரிவர்த்தனையிலயோ சொல்லியிருப்பாங்க, ஏற மட்டும் தான் சார் தெரியும், எனக்கு இறங்க தெரியாதுன்னு. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் ஏறிட்டேனாங்க வண்டி நான் இஷ்டத்துக்கு ஓட்டுவேன், எனக்கு பெடல் பண்ண தெரியும், ஆக்சிலேட் பண்ண தெரியும், பிரேக் பண்ண தெரியும், ஸ்டேரிங் பண்ண தெரியும் நினைப்பாங்க. அதெல்லாம் சரிங்க, நீங்க வண்டி விட்டு எப்போ இறங்குவீங்க? ஸோ முதல்ல ஏறது இறங்குது ப்ராப்பராக தெரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் இது எல்லாமே செய்யலாம். நீங்க ஏறினதுக்கு அப்புறம் இறங்கவே மாட்டீங்கன்னா உங்க உயிருக்கு உத்தரவாதமே இல்லையே. உங்க ஸ்டாப் லாஸ் காலி ஆயிடுமே, கேபிட்டல் காலி ஆயிடுமே. இதுதான் இப்போ சம்பவம் மார்க்கெட்ல. அங்க உயிர் போயிடும், இங்க மார்க்கெட்ல ஸ்டாப் லாஸும் கேபிட்டலும் காலி ஆயிடும். கிளியரா? கிளியர் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் செல்லர் இங்கே டாமினேட் ஆகிறாங்க. பிகாஸ் பர்ஃபெக்டாக மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணி Z2லேருந்து மேலே போய் லைஃப் டைம் ஹிட் அடிக்குது. செல்லர் கண்ணுக்கு தெரியுறாங்க. செல்லர் கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இங்கே இருக்கிற செல்லர் வந்து ட்ரை பண்ண தான் செய்வாங்க. பிகாஸ் இந்த இடத்துல உட்காந்துக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனவங்க, அதுக்கப்புறம் இருக்கிறவங்க தான் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறவங்க. இது ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. கிளியர்? இது எல்லாமே ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, இது ப்ராஃபிட் புக்கிங் கிடையாது. இதுதான் ப்ராஃபிட் புக்கிங். இதுல எந்த இடத்துலயுமே பாருங்க, 3வது ரெட் கேண்டில் விழல, 4வது ரெட் கேண்டில் விழல, 5வது ரெட் கேண்டில் விழல, இந்த லெவலுக்குலாம் வரவே இல்லை. தெரியுதா? எஸ் ஆர் நோ? எஸ் ப்ரோ. ஐ வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இந்த ஜோன்ல வரணும், மார்க்கெட்டை பிடிக்கணும்னு சொல்லி. பிகாஸ் இது குட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? கம்ஃபர்டபுளான ஒரு சப்போர்ட் கிடைக்குது. இங்க Z2 இங்க இருக்கு, Z1 கீழே எங்கேயோ கிடக்குது. இதெல்லாம் பிரேக் பண்ணி மார்க்கெட் போகுது. அப்போ மார்க்கெட் மேலே போய் லைஃப் டைம் ஹை டச் பண்ணுதுன்னா இந்த இடத்துல ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஏற்கனவே இந்த இடத்துல செல் பண்ணவங்க நிலைமையெல்லாம் காலி இல்லையா? திருப்பி இந்த இடத்துல அவன் பையர் மோட்ல தான் உட்காந்துருப்பான். திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் ஆக்சுவலி. நத்திங் ராங். மொமெண்டம் ட்ரேட் இந்த இடத்துல கிடைக்கிறது போல இங்கே கிடைச்சது. எப்படி அந்த மொமெண்டம் நம்ம ஃபைனலைஸ் பண்ணோம்? செல்லரை டிஃபீட் பண்ண இடம் முதல் இடம் இதான். கரெக்டா? செல்லர் டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, ரெண்டு விழவே இல்லை. எஸ் ஆர் நோ? ஆமா சார். ஸோ இந்த இடத்துல வந்து அக்ரெசிவ் பையிங் தான் நடந்திருக்கு, செல்லிங் நடக்கல. ஒன்ஸ் இது டேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஐ வாஸ் டிசைடட் இந்த லெவலில் நம்ம ஆர்டர் போட்டணும், பிரேக் அவுட் ஆர்டர். அந்த ஆர்டர் தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தது. இஃப் யூ வாண்ட் டு செக், கோ த்ரூ த சார்ட், அந்த பையிங் ப்ரைஸை செக் பண்ணி பாருங்க. லைனை இந்த இடம் தான் காட்டிருக்கும். ஃப்ரம் ஹியர் டு ஹியர் 10 பாயிண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல். அதுதான் என்னுடைய மந்த்ராக வச்சிருப்பேன். அந்த லெவல் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சது. இட் ஹாஸ் ரைடிங் அப் டு ஹியர் கம்ஃபர்டபிளி. ஐ வாஸ் இன்னும் இந்த 2 லெவலில் பார்த்ததுக்கப்புறம் ஐ வாஸ் புக்டு ஹியர். ஆக்சுவலி இந்த லெவலில் புக் பண்ணேன், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ரிவைஸ்டு டார்கெட் சொல்லுவோம் இல்லையா? இது போனதுக்கப்புறம் இது கம்ஃபர்டபுளாக வெயிட் பண்ணேன். திருப்பி கீழே வந்தோடனே ஐ வாஸ் நோ ஓகே, இதுக்கு மேலே போகாதுன்னு சொல்லிட்டு இந்த ரிவைஸ் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் வழக்கம் போல.
ரிவர்ஸ் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. இதில் இன்னுமே ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகல. செல்லிங் சைடு பையர் சைடு தான் இருக்குது. தெரியுதா? எஸ் ஆர் நோ? ஸோ இதுக்கு வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன், இதெல்லாம் எனக்கு பொறுமை கிடையாது, நான் எந்த இடத்துல இந்த மார்க்கெட் திரும்பணும் அப்படியே திரும்பிடும், மார்க்கெட்டு இப்படி மேலே போச்சுன்னா அப்படி மார்க்கெட் மேலே போயிடும் யாராவது நினைச்சீங்கன்னா, கம்பத்துக்கு ஒரு டயலாக் இருக்கு, கம்பத்தில் இருக்காம்பான்னு சொல்லுவாங்க. கம்பம்ன்றது ஊர், அந்த ஊர்ல இருக்காங்கன்னு சொல்றத வேற மாதிரி நம்ம ஆளுங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. கீழே இறங்க சொல்லுப்பா, மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு எக்ஸ்ட்ரா அறிவு கொடுத்துருக்காரு இல்லையா கடவுள். கோடிக்கணக்கான பரிவர்த்தனை நடந்துட்டு இருக்கீங்க, நம்ம ஒரு பார்டர் 25 50 குவான்டிட்டி போட்டு இங்க கீழே இறக்கிடுவோம். கரெக்டா? ஆமாவா இல்லையாங்க? போர் அடிக்குதா உண்மையை சொன்னோன்னே? அமைதி ஆயிட்டீங்க. இல்ல நான் புட்டு எடுத்துட்டா புட்டு தான் போன நினைக்கிறேன். தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். நம்ம அப்படிதான் ஆளு. ஸோ மைண்ட் செட் முதல்ல பையர்ஸோட மைண்ட் செட், செல்லர்ஸோட மைண்ட் செட்டை எப்படி நம்ம படிக்கணுன்றது தான் இவ்வளோ நாளாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ நாளாக நான் கூடவே சொல்லி கொடுத்துட்டு வந்துருக்கேன். I'm not a SEBI registered no trader or whatever it may be, but up to my knowledge what I'm sharing, it might be useful for you. You can learn it and you can have your successful life. No issues. It's up to you. Risk is up to you. இவ்வளோ தூரம் கேக் வாக் மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி மார்க்கெட் லைவ்லையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது சாத்தியக்கூறு இருக்கானா? இருக்கு. ஒரு 25 இண்டிகேட்டர் பெய்டு இண்டிகேட்டர் வாங்குங்கன்னு சொல்லி பெய்டு இண்டிகேட்டரில் உங்களை திணிச்சு இந்த இண்டிகேட்டர் போச்சு சார், இது மிஸ் ஆயிடுச்சு சார், ஏங்க இந்த இண்டிகேட்டர் பார்த்துல சாமா சார் அந்த நேரத்தில் நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்படி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி பார்க்க வேண்டியது பார்க்காம கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு கூட அப்படியே சொல்லி கொடுத்துட்டு இருக்கலாம். காலத்துக்கும் கட்டுமரமாக தான் இருக்கணும், அதுக்கப்பெல்லாம் மாறாது. மிதக்கும். ஆனால் நானும் 25 வருஷமா ட்ரேட் பண்றேங்க, என்ன சம்பாதிச்சுன்னு தெரியலங்கன்ற அந்த லிஸ்ட்ல தான் போகிறதுக்கு ஆசைப்படுவோம் எல்லாரும். இட் மைட் பி வரி ஆக்சுவலி, பட் இட் ட்ரூ. கிரக்ஸை நீங்க புரிஞ்சிக்காத வரைக்கும் நீங்க ஜெயிக்கவே முடியாது. எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்க மாஸ்டர் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். டாக்டரால மட்டும் சர்ஜரி பண்ணும்போது கரெக்டாக அவங்களால அந்த ஸ்கின்னை கட் பண்ண முடியும், நர்வை ப்ராப்பராக அவங்களால ஸ்டிச் பண்ண முடியும், அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சுன்னு சொல்லப்படுது. அப்போ அவங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க? அவங்க கட் பண்ணுறது ஒருத்தனுடைய ஹியூமன் பாடின்றது அவங்களுக்கு தெரியாதா? ஸோ ப்ராக்டிஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர வரைக்கும் அது செதையும் ரத்தமுன்றது அவங்க கண்ணில் தெரிஞ்சாலுமே அது மருத்துவம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராசஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கணும். உங்களுக்கு வலியும் வேதனையும் அந்த இடத்துல மற்றவங்களுக்கு இருக்கும், எமோஷனல் இருக்கும். அந்த எமோஷனில் தான் அவங்க முதல்ல தள்ளி வைப்பாங்க. அந்த எமோஷனல் இதுக்கு தேவை. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனலாக தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். பல வாட்டி சொல்லிட்டு இருக்கிறது காரணம் தான். இது நீங்கள் அந்த ரூபத்தில் பார்க்காத வரைக்கும் ஆர்டர் போட்டோன்னே கை கால் உதற ஆரம்பிச்சிடும். கீழே ஒரு ரெட் கேண்டில் ஸ்டாப் லாஸ் அடிச்சிடணும்னு சொல்லி டக்குன்னு நீங்களே போதும் இந்த லாஸே போதும் உடனே வெளியே வந்துடுவீங்க. அந்த கிட்ட அங்கேருந்து மேலே போவான். சார் நான் என் நேரம் சார், நான் இன்னைக்கு எக்ஸிட் ஆனேன் சார், பட் அதுக்கப்புறம் மேலே போயிட்டேன் சார்னுவீங்க. டு பி ஹானஸ்ட், இந்த குரூப்ல எத்தனை பேர் ஹானஸ்டா இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? ஐ வாண்ட் ஆன்சர். ப்ராஃபிட் புக் பண்றது விட்டுருங்க, ஸ்டாப் லாஸே அடிச்சிருக்க மாட்டான். ஸ்டாப் லாஸ் கிட்ட வரும்போதே நீங்க பேனிக் ஆயிடுவீங்க. ஐயோ நான் 1000 ரூபா ரிஸ்க் எடுத்தேன், 600 ரூபா வந்துட்டான், சரி 400 ரூபா நமக்கு சேஃப் தானே, வெளியே வந்துடும் சொல்லிட்டு நீங்களே வெளியே வந்துடுவீங்க. ஏங்க 1000 ரூபா நீங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டு தாங்க உள்ள போயிருக்கீங்க. 1000 ரூபா போனா 1000 ரூபா தான் போகும். நீங்க அதுக்கப்புறம் திருப்பி அந்த 600 ரூபா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போனதுக்கப்புறம் திருப்பி ட்ரேட் பண்ணி இன்னொரு 1000 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுப்பீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. பீப்புள் ஆல்வேஸ் யூஸ் டு டு திஸ். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. சார்ட்டை பார்க்கும்போது சார்ட்டோட பேசுங்க. சார்ட் என்ன சொல்ல வருது கேளுங்க. நத்திங் கோயிங் டு லாஸ். உங்க ரிஸ்க் என்னன்னு தெரியும், அந்த ரிஸ்க் தான் போகும். வந்துன்னா யூ கேன் ஏர்ன் இமென்ஸ் ஆஃப் மணிங்க. நல்ல ப்ராஃபிட்டை பார்க்கலாம். ரிஸ்க் டு ரிவார்ட் இஸ் வெரி ஹியூஜ். இந்த பேசிக் எனக்கு தெரிஞ்சு ஐ எம் பெட்டிங் யூ வெரி ஃபியூ. நானே ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அப்போ அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இருக்காங்க மார்க்கெட்டில் சொல்லித்தரேன். ஆனால் என்ன மாதிரி பக்குவமா என் குருவே சொல்லி கொடுத்தாரா, என் பாஸே சொல்லி கொடுத்தாரான்னு எனக்கு தெரியாது. நான் அவருடைய ஸ்டைல் பயங்கர டிஃப்ரெண்ட். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த இடத்துல மார்க்கெட்டை முதல்ல பாருங்க, ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க. இங்கே ரெண்டு ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த 2 தூக்கி இங்கே வச்சிருவீங்க. இது கீழே போயிடுச்சு, ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கட் ஆயிடுச்சு, கீழே நீங்கள் இப்போ இழுக்காதீங்க. நான் பலமுறை டே 1லேருந்து சொல்கிறது தான், ட்ரஸ்டோட யூனிக் சீக்ரெட்டே அதான். டோன்ட் ஜட்ஜ் பை தி புக் விச் கவர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி புக் இதை பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ணாதீங்க. ப்ராசஸை பாருங்க. ஏன் இவ்வளோ தூரம் வேடிக்கை பார்த்துட்டு இந்த இடத்துல ஆர்டர் ட்ரிகர் பண்ணுறதுக்காக ஆர்டர் ட்ரேஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் வாட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இது ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். கிளியர்?
Yes, sir. ஸோ யாருக்கா டவுட் இருக்கா ஸோ ஃபார்? ஸோ இன்னைக்கு மார்க்கெட் லைஃப் டைம் ஹை மேலே இருக்கு. ஃபார் இன்ஃபர்மேஷன் இட்ஸ் வெரி குட் நியூஸ் ஆக்சுவலி. பட் இதில் இன்னொரு சீனும் ஹிடன் சீன் சொல்கிறேன். ஸோ தோஸ் ஹூ ஆர் நோ அட்டெண்டிங் டுடேஸ் கிளாஸ் இட்ஸ் மோஸ்ட் வேல்யூபிள் ஃபார் யூ. நீங்களும் உங்கள் சார்ட்டை இருந்தால் வரைஞ்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த சார்ட்டை இதுக்கப்புறம் போயிட்டு இந்த வீடியோவை பார்த்து இல்லை நான் சொல்கிறத வச்சு எழுதி வச்சுக்கிட்டு யூ கேன் ட்ரை அவுட் அண்ட் சேஞ்ச் யுவர் என்டையர் சார்ட்டுடைய பேட்டர்னு. கிளியரா? பிகாஸ் கம்ப்ளீட் ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. சார்ட்டுடைய டைமென்ஷனும் மாறிடுச்சு. இதில் இருக்கிற எந்த லைனும் இப்போ வேலிட் ஆகாது. சம்டைம்ஸ் சப்போர்ட் மாதிரி ஆக்ட் பண்ணும், பட் ஃபோர்ஸ்ஃபுல்லாக உடைச்சதுன்னா வேறு லெவலில் போகும். இட்ஸ் கிளியர் ஃபார் ஆல். ஸோ கிளியர் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? நிஃப்டியோடைய ப்ராப்பரான கரண்ட் சப்போர்ட் லெவல்ஸு, ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு, மார்க்கெட் என்ன சுச்சுவேஷனில் இருக்குது இப்போ பார்ப்போமா? வெயிட்டிங். ஓகே சார். பர்ஃபெக்ட். ஸோ இந்த லைன்லாம் இப்போ தூக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னு சொல்ல முடியுமா? ட்ரெண்ட் மாறிடுச்சு ப்ரோ. ஸோ ஜிக்ஸாக் மாறும். மணிக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சுன்னா நான் சந்தோஷமா பேசுவேன். அதை உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லா பார்த்தோம் ப்ரோ ஜிக்ஸாக். அதுக்காக தான் சொல்றேன், அதை பார்க்கணும். நீங்க பார்த்தா தான் கத்துக்க முடியும். ஸோ இந்த லைன் இது பிரேக் ஆனதுனால திஸ் ஹெட் கோயிங் டு இதையும் தூக்குறீங்க. ஓகே, இந்த ஹெட் இங்க மூவ் ஆயிடுச்சு. கிளியரா? இந்த லோ இங்க மூவ் ஆயிடுச்சு. கிளியர்? இந்த ஹை இங்க மூவ் ஆயிடுச்சு. ஸோ கரண்ட் ஜிக்ஸாக் உடைய டர்ன் தான். ஸோ யாருக்கா டவுட் இருக்கா? ஐ வில் கம் பை டெய்லி சார்ட், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இது எல்லாமே அவுட்டு. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து இப்போ இங்கேருந்து இங்கே ஸ்விங் ஆகிட்டு இருக்கு. அதாவது மெயின் ஸ்விங் பற்றி பேசுகிறேன். மெயின் ஸ்விங் வந்து இப்போ எங்கே இருக்குன்னா மெயின் ஸ்விங் இங்கே இருக்குது. இப்போது Z1 இது டெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஆக்சுவல் Z2 இங்கே இருக்குது, Z1 இங்கே வந்துடுச்சு. இப்போது கிளியரா? இந்த ரெண்டு ஃபார்ம் ஆனதுனால ரெசிஸ்டன்ஸு ப்ளே அவுட் கண்ணுக்கு தெரியுது. கிளியரா? இதுவுமே ஸ்ட்ராங் பை கிடையாது. ஃபார் இன்ஃபர்மேஷன், நாளைக்கு விச் இஸ் நெக்ஸ்ட் ட்ரேடிங் டே அன்னைக்கு என்ன ஃபார்ம் ஆகுது மார்க்கெட், அதை வச்சு தான் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்ணுறது கண்ணுக்கு தெரியும். கிளியர்? எஸ் ஆர் நோ? போர் அடிச்சா சொல்லிடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆமா சார். Seven, 8, 1, 2, 3. ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரெட் ஃபார்மேஷன் இங்கே கிடையாது, இங்கே தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ Z1 இந்த ஹை பிரேக் ஆனதால் இந்த ஸ்விங் வேலிடு. சரியா? ஸோ இந்த ஸ்விங்கில் விச் எவர் இஸ் லோயர் அந்த லோவர் Z1ஆக மார்க் பண்ணியிருக்கேன். டென்டேட்டிவாக இந்த இடம் Z2ஆக ஆக்ட் பண்ணும். மார்க்கெட் பிஹேவ் பண்ணும்போது இந்த இடத்துல வரும்போது தெரிய ஆரம்பிக்கும். இதே மாதிரி கேண்டில்ஸ் இங்கே கம்ஃபர்டபுளாக ஃபார்ம் ஆச்சுனாக்கா we can consider that இவ்வளோ ஸ்பேஸ்க்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அது ஃபியூச்சரில் பார்த்துப்போம், டோன்ட் வரி. டெம்பரரியாக Z1 இங்கே இருக்குது. கிளியரா? Z2 இங்கே போடணும்னா மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிட்டு இங்கே ரெட்டு ஃபார்ம் ஆகி மறுபடியும் மேலே போகணும். கிளியரா? யாராவது டவுட் இருக்கா? இந்த இடத்துல ரெட்டு ஃபார்ம் ஆகணும். அப்போ இங்கே Z1 மூவ் ஆகிடும், இங்கே Z2 ஃபார்ம் ஆகிடும். கிளியரா? somebody come and unmute and speak. Clear, sir. Yeah. Sir, இல்ல sir. Clear, sir. Thank you so much. So far Z1 comfortable மூவ் ஆயிடுச்சு.
இதுக்கு முன்னாடி இந்த Z1 எங்க இருந்தது? இங்க இருந்தது. Z2 இங்க இருந்தது. கரெக்டா? 18,837ல இருந்து Z1 எங்க மூவ் ஆயிருக்கு பாருங்க, 21,448க்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த பவர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். இப்போ செல்லர்ஸ் டிஃபெண்ட் பண்ண போறாங்களா, மார்க்கெட்ல பையர் டிஃபெண்ட் பண்ண போறாங்கன்னா ஆப்வியஸ்லி பையர் ஆல்ரெடி அப்பர் ஹேண்ட்ல தான் வச்சிருக்காங்க. செல்லர் எங்கேயாவது ஒருத்தர் ப்ராஃபிட் புக் பண்ணும்ல, அதனால ட்ரெண்ட் சேஞ்ச் பண்றதுக்கு டெஃபினட்டா தே வில் டேக் டைம். சரியா? until unless Z2 பிரேக் ஆகாத வரைக்கும் as per golden rule of trust மேக்ரோ சார்ட்லயே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகாது. அது வரைக்கும் நம்ம we should look for long opportunities. கிளியரா? சம்டைம்ஸ் டென்டேட்டிவ் சப்போர்ட் ஃபார்ம் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த இமீடியட் எஃபர்ட்ல நம்ம சின்ன சின்ன பாக்கெட்ல செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாம். அது ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்விங்ல யூஸ் பண்ணியிருந்தோம். எஸ் ஆர் நோ? Yes, sir. ஆமா. இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? ஜிக்ஸாக் கிளியர் பண்ணியாச்சு. இல்ல சார். ஸோ இந்த ஒரே லெக் தான் இப்போ ரன்னிங்ல இருக்கு. ஒரே லெக் ரன்னிங்ல இருக்கு. இதுதான் ஃபார்ம் ஆயிருக்கு. இதெல்லாம் மறந்துடுங்க. கம்ப்ளீட் கீழே இருந்து ஒரே லெக் தான் ரன்னிங்ல இருக்கு. கிளியர்? ஸோ ஸ்ட்ரென்த் பாருங்க. சோஃபார் கிரீன் ஃபார்மேஷன் இன்னும் இல்லை. ஸோ இன்னும் கிரீன் வரதுக்கு வாய்ப்பு 100% இருக்கானா? ஐ எம் நாட் ஷுர். மார்க்கெட் என்ன பண்ண போகுதுன்னு தெரியாது. பட் காட் கிரேஸ் வி ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப்டர் 1 வீக். கரெக்டா? 5 நாளா நான் ஹெச்டிவி இல்ல? எஸ் ஆர் நோ? Yes, sir. டெய்லி பார்த்து கண்ணு பூத்துச்சு bro. நல்ல விஷயம் தானேங்க. அப்ப அந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, நம்மளுக்கு பிடிச்ச வீடியோ எடுத்து வச்சு ட்ரஸ்ட்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, லேர்ன் பண்ணணும். கிராஸ் லேர்னிங். கிளியர்? கண்டிப்பா bro. சி இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். எல்லா டைம் யூஸ் பண்ண கண்டிப்பா முடியாது. கண்டிப்பா. எல்லா டைமும் மார்க்கெட் பார்த்தா போர் அடிக்க தான் செய்யும். நம்ம தான் அந்த நேரத்தில் நம்மளுக்கு தேவையான ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கணும். எல்லா டைமும் மார்க்கெட்ல வந்தாக்க மைண்ட் சிக் ஆயிடும். அதை ஒரு சில நாள் புரிஞ்சுக்கணும். கடுப்பாயி சிஸ்டம் ஆஃப் பண்ணி விடுவோம். நத்திங் ராங். கிளியர்? Clear. எனி டவுட் சோ ஃபார்? யாருக்கா டவுட் இருக்கா? ஸோ மார்க்கெட் கம்ஃபர்டபுளா லைஃப் டைம் ஹைல இருக்கு. இப்போ ரன்னிங் லெக் எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். ஓகே, மேக்ரோ சார்ட் 100% அப்ஸ்விங்ல இருக்கு. இப்போ Z1 மூவ் டு ஹியர். கரெக்டா? Z2 மூவ் டு ஹியர். இதுல டவுட் இல்லைல்ல? எஸ் ஆர் நோ? இது என்ன Z1 Z2? சார் இவ்வளவு நேரம் Z1 Z2 பேசுனீங்க, இது என்ன சார் இது சொல்லவே இல்லைன்னு ஏதாவது கேட்க போறீங்க? கடுப்பாயிடும். அப்புறம் வண்டி முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஸ்பீட்ல போகுதுன்னு பார்க்கறத முதல் Z1 Z2 தான் மைக்ரோ சார்ட்ல. கரெக்டா? ஆமா சார். Yes, sir. ஸோ இதுல இருந்து தான் நம்ம பெரிய சார்ட்டையே பிடிப்போம். இந்த சார்ட் நீங்க மாஸ்டர் பண்ணாதான் அந்த சார்ட் உங்க கண்ணுக்கு தெரியும். இன்னைக்கு இவ்வளவு தூரம் மேல வந்தோடனே நான் இமீடியட்டா என்ன கரெக்ட் பண்ணேன்? மேக்ரோ சார்ட் டே க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் மேக்ரோ சார்ட் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம இதுல பிரிண்ட் என்ன இருக்கு பார்ப்போம். டெம்பரவரியா இப்போ மார்க்கெட்ல எந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு? எங்க இருக்கு சப்போர்ட்? இதுல எங்கெங்க சப்போர்ட் இருக்கு? 2148, sir. கரெக்ட். மார்க்கெட் அப்ஸ்விங்ல இருக்கு. சரியா? அப்ஸ்விங்ல இது எல்லாமே சைட் பை சைடா வந்து மூவ் ஆயிட்டே போகும். அப்பதான் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது நமக்கு தெரிய வரும். பட் இமிடியட் சப்போர்ட் இந்த லெக்குக்கு Z1 தான். மார்க்கெட் நாளைக்கு மூட் ஆஃப் ஆகி இங்கிருந்து நேராக கேப் டவுன் ஓப்பன் ஆகி சர்ன்னு கீழே வந்து இது உடச்சிச்சுன்னா டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி 21448 பேசுறோமோ இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த லெவலில் பேசிட்டு இருந்தோம். கரெக்டா? டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் லைஃப் டைம் ஹைவே, அதாவது இன்னைக்கு டச் பண்ண லைஃப் டைம் ஹைவை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ அதே தான் பிளே அவுட் ஆகும். ஹவுஸ் யுவர் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ்? தி யூனிக் சீக்ரெட் ட்ரேடர்ஸ் மூலியமா நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்கன்னு கேன் எனி ஒன் ஓப்பன் அண்ட் சே? எவ்வளவு வேல்யூபிளா இருக்கு உங்களுக்கு?
டெஃபினெட்லி யூ ஷுட் ப்ராக்டிஸ். பட் உங்கள் வேல்யூஸை நீங்கள் ஷேர் பண்ணணும் இந்த இடத்துல. ஐ வாண்ட் யுவர் ஃபீட்பேக்ஸ். உங்கள் கூட பண்ண ஸ்பீக். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான்னா அந்த ஸ்டூடெண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணான்றது டீச்சருக்கு தெரியும். டீச்சர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லணும்ல. புதுசா லேர்ன் பண்ணிருக்கோம் சார். புதுசா லேர்ன் பண்ணிருக்கோம். ஐ மீன் பட் ஸ்டில் பிராக்டிஸ் வந்து இன்னும் நிறைய வேணும். ஓகே, எவ்வளோ நாளாக பார்க்குறீங்க நீங்கள் டெஸ்ட்டுடைய ரூல்ஸ் எல்லாம்? நான் வந்து ஜனவரி 1st வீக்ல சார். ப்ரோ இல்ல குரூப் ஜாயின் பண்ணல அவர் இருக்காரு. நான் இருக்கேன். பட் வந்துட்டு இப்ப கொஞ்சம் இது பண்றது ஜனவரில வந்து இல்லை, நம்பிக்கை வரணும்ல மிஸ்டர் மணி. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்து அனுபவப்பட்டு வந்திருக்கோம். ப்ரோ இல்ல ப்ரோ ஆக்சுவலி அதாவது நம்ம ட்ரஸ்டே வந்து நான் அவரை டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். பர்சனலா நாங்க டிஸ்கஸ் நீங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்க சொன்னாருன்னு சொல்லிட்டு. சோ அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ள ஒரு மினி ட்ரஸ்ட். இல்ல நான் டவுட் அதாவது நாங்க வந்து முன்னாடி இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. ட்ரஸ்ட் குரூப் முன்னாடி இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. வெரி நைஸ். அப்ப நாங்க வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்குவோம். இது கரெக்ட்டா அது கரெக்ட்டா அப்படின்ற மாதிரி. தட்ஸ் குட் ஆக்சுவலி. பட் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், உங்க வேல்யூஸ் இதனால என்ன க்ரோ ஆயிருக்கு? மார்க்கெட் பாக்குறதோ இல்ல மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங்கோ, தட் ஐ வாண்ட் டு நோ. இல்ல ப்ரோ நானும் சரி அவரும் சரி ஆக்சுவலி அவர் முன்னாடி இருந்தே ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்க நடுவுல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு நாங்க பேசிட்டு இருந்தோம். பட் நம்ம குரூப் ஆரம்பிச்ச பிறகு நான் ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து கொஞ்ச நாள் பார்த்தோம். அப்புறம் நடுவில் வரல. ஒரு 2 months கிட்ட குரூப் கிட்டே வரல அவரும். நாங்க பட் என்னன்னா தினமும் மார்க்கெட் காலைல ஓப்பன் ஆகும், ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம், ஒன்னு லாஸ் பண்ணுவோம், இல்ல அன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணுவோம், இல்ல காலையில ப்ராஃபிட் பண்ணதை மதியம் வைப் அவுட் பண்ணிட்டு போயிடுவோம். அப்படின்றத உட்கார வச்சு கேண்டில்ஸை பார்க்க வச்சிருக்கீங்க. அது மட்டும் சந்தோஷப்படுறேன். ஸோ கேண்டில்ஸ் அப்படிதான் பிரிண்ட் ஆகுது. இதுதான் பையர்ஸ் வராங்க, இங்கதான் செல்லர்ஸ் வராங்க, 2 green 2 red என்ன பண்றாங்கன்றத நாங்க உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சோம். பேசிக்கலி இப்போ ட்ரேடே பண்ணலாம் உட்காந்து யா கோ ஹெட். ட்ரேட் பண்ணலனா கூட உட்காந்து கேண்டில்ஸை பாக்குறோம் என்ன நடக்குதுன்ட்டு. அந்த HTV இல்ல பரவாயில்ல, நான் உட்காந்து கேண்டில்ஸை பாக்குறேன், ஜிக்ஜாக் வரைகிறேன், அது கரெக்டா தப்பா, சரி நம்ம போட்டு வைப்போம், அது இது பிரேக் ஆனாக்கா அது கரெக்டா இல்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கல்குலேஷன் நானே வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவு கிளியர் ஆயிட்டோம் ப்ரோ. ஓகே, anybody has any doubt? Thank you so much for your comments, my dear. Thank you so much. Anybody else? சார் சசிகுமார் சார். சார் யூஸ்வலாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார், இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, ரேலி பேஸ் ரேலி அந்த மாதிரி வந்து நிறையா போட்டு திணிச்சிட்டு இருந்தோம் சார். இல்லைனா வந்து சேனல் வரைகிறது, இல்லைனா சார்ட் பேட்டர்ன்ஸு, இந்த மாதிரி போட்டு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது வந்தோடனே ஓகே, இந்த இடத்துல வந்தோடனே ஓகே எல்லா பேட்டர்ன் மாதிரி இங்கே ட்ராப் ஆகும், இல்லைனா பிரேக் அவுட் ஆகும், ஸோ இந்த இடத்துல ட்ரேடிங் எடுக்கலாம், மீன்ஸ் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ட்டுலாம் எடுத்துகிட்டு இருப்போம். அதை எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா 90% எல்லாரும் திங்க் பண்ணுற மாதிரி இருக்கிறங்காட்டிக்கு மார்க்கெட் அப்படியே உல்ட்டாக போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டே கிளியராக இருக்கும், எந்த இண்டிகேட்டர் இருக்காது, ப்ளஸ் வந்து இப்போ அந்த லைன்ஸ் இருக்காது, ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக் மட்டும்தான் இருக்கும் சார். ஸோ ஜிக்ஜாக் மூலயமா நம்மளுக்கு வந்து இப்போ உள்ள கேண்டலுக்குள்ளே என்னென்ன பேசுகிறாங்க, ரெட்டுனா என்ன, டபுள் ரெட்னா என்ன, மேபி ட்ரிபிள் ரெட்டு இல்லை ட்ரிபிள் மொமெண்டம் எப்படி கிரியேட் ஆகுது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்ததுக்கப்புறம் ரொம்பவுமே கிளியராக புரியுது சார். ப்ளஸ் அந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் ரியாக்ஷன் நடக்கும்போது இன்னுமே நம்மளுக்கு வந்து ஃபுல் கான்ஃபிடென்ட் வருது. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி படித்த எல்லாமே மறந்துட்டு ஒன்லி நம்ம மார்க்கெட் போகிற வழியில் நம்ம அப்படியே போகணும், நம்மளா திங்க் பண்ணி எதுவும் திங்க் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு திங்க் பண்ண தோணுது சார். ப்ளஸ் இன்னைக்கு மணிகண்டன் சார் சொன்ன மாதிரி எல்லாருமே செல்லிங்கில் தான் இருந்தோம், ஈவன் நானும் செல்லிங்கில் தான் இருந்தேன் சார். ஆனால் நம்ம டிஸ்கஸ் பண்ண ப்ளஸ் வந்து இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வந்து நான் மைண்டே மாற்றிட்டேன், எதுவுமே திங்க் பண்ணக்கூடாது, ஒன்லி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணேன். டு பி ஃப்ராங்க் வந்து இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். மீன்ஸ் நிறைய லேர்னிங்ஸ் இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் a lot. Yeah, most welcome. Anybody else? Anybody else? நான் பேசுறது கேக்குதா? கிளியர் ப்ரோ. கேக்குது சார். யா. ஸோ ஐ வாஸ் ஷேர் யூ சம்திங். இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஒரு நபர் நம்மக்கிட்ட சார் இது தப்பா ரைட்டான்னு ரொம்ப நேரம் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தார். ஐ வில் ட்ரை டு ஷேர் திஸ். ஓகே,
கிவ் மீ செகண்ட், ஒரே நிமிஷம். இப்போ ஒரு இமேஜ் பேஸ்ட் பண்ணிருக்கேன், தெரியுதா? விசிபிளா இருக்கா? இல்ல சார். ஓகே. இப்போ தெரியுது. நான் அவர் பேர் சொல்ல விரும்பல. ஓகே. ஸோ அரௌண்ட் தெரியுது but ரொம்ப சின்னதா 12 இருக்கு. ஆ இல்ல தெரியுது பட் ரொம்ப சின்னதா இருக்கு. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். வெயிட். தெரியுதா? இப்போ கிளியர் சார். ஸோ அரௌண்ட் 12:17 அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. சார் மார்க்கெட் இஸ் கோயிங் டவுன் சைட். அவரே பாருங்க முடிவே பண்ணிட்டாரு. இப்படி போய் கீழே வந்துச்சான். ஒரு பேட்டர்ன் போட்டுருக்காரு இடன் ஷோல்டர்ஸ். முடிவு பண்ணிட்டாரு அவரு. அந்த பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகும்? உங்க மைண்ட்ல பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? கண்டிப்பா. நான் அதுக்கப்புறம் தான் சொன்னேன், ஐயா மார்க்கெட் அப் சைட பாருங்க, டவுன் சைட வந்து மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணாதீங்கன்னு சொல்லி. கிளியரா? இது 2:18 சரியா? ஆமா சார். மீண்டும் அந்த மனுஷன் என்ன பண்ணிருக்காரு பாருங்க. இவ்வளவு நேரம் பண்ணது அவருக்கு பத்தலையா? ஓகே. திருப்பி என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு மறுபடியும். அவருடைய மைண்ட்ல பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா அதை பதிய வச்சிருக்காரு அவருன்னு. அவர் சொல்றது கரெக்ட், மார்க்கெட் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுன்றாரு. திருப்பி அகைன் 12:21 நான் 12:18 போட்டேன்னா 12:21 ரெண்டு ஃபார்ம் ஆயிடுச்சான். புரியுதா நான் சொல்ல வர்றது? கேக்குதா? ஓவரால் சார்ட் பார்க்கல சார். இந்த பாருங்க சார், கரெக்டா நம்ம லெவல்ல லைஃப் டைம் ஹைல நான் பறஞ்ச மாதிரி அந்த ரெட் ஃபார்ம் ஆயிடுச்சு சார். மார்க்கெட் கீழே தான் சார் போகுது. மறுபடியும் என்ன கன்ஃபர்ஸ் பண்ண, என்ன ப்ரூவ் பண்ண வைக்கிறாரு. நான் ஒத்துக்கணும்ன்றாரு. அவர் கத்துக்கிட்டு இருக்காரு நம்ம பிசிடி குரூப்லயும் ட்ரஸ்டோடைய ரூல்ஸையும். திருப்பி சொல்றேன், டவுன் சைட் டோன்ட் லுக் நோ, Z2 பிரேக் ஆயிடுச்சு, செல் இஸ் நாட் ப்ரூவ்னு சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு 2:30 மணிக்கு மேல அவர் மனசு வந்து போட்டாரா மனசு வராம போட்டாரான்னு தெரியல, ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா மார்க்கெட் மேல போயிடுச்சு. ஸோ ஹியர் வாட் ஐம் ட்ரைங் டு சே, நீங்க மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணலாம் வேலைக்கு ஆகாது. மாஸ்டர் பண்ணுங்க. பேட்டர்ன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். திருப்பி சொல்றேன், $1 பில்லியன் இன்ஃபர்மேஷனை ரொம்ப கேஷுவலா சொல்றதுனால நீங்க ஜஸ்ட் லைக் தட் எடுத்துட்டு இருக்கீங்க. நீங்களே நம்ம பிசிடி கிளப்ல இருக்கிற மெம்பர், டு பி ஹானஸ்ட், லாஸ்ட் கப்பல் ஆஃப் வீக்ஸா நீங்க ட்ரேட் பண்ணும்போது எத்தனை லாசஸ் சந்திச்சீங்க, எத்தனை ப்ராஃபிட் சந்திச்சீங்க, மார்க்கெட்ல எங்க ட்ரேட் எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு எவ்வளவு கிளாரிட்டி வந்திருக்கும். எஸ் ஆர் நோ? ஆமா சார். அவ்வளவுதாங்க ஆர்ட். அந்த ஆர்ட்டை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு. எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும், எல்லா நாளும் வந்து நான் சொல்ற மாதிரி தான் மார்க்கெட் பிஹேவ் பண்ண நினைச்சீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு பி லூஸ் யுவர் மணி. அது அடிக்ஷன். ஸோ ஐ நோ நீட் டு ட்ராக் ஃபர்தர். ஐ ஹோப் யூ ஹேவ் லாட் ஆஃப் நோ இன்சைட்ஸ் ஃப்ரம் திஸ் செஷன். இந்த செஷன் உங்களுக்கு உண்மையிலேயே நிறைய இன்சைட்ஸ் கொடுத்துருக்கோம். பிகாஸ் கம்ப்ளீட் ஜிக்ஸாக் உடைய பேட்டர்னே நம்ம ரிவைஸ் பண்ணி வந்திருக்கோம். இதை தயவு செஞ்சு யாராவது இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் நான் வேணா வீடியோ ஷேர் பண்ணுறேன், யூ கேன் கோ த்ரூ இட். பட் அட் லாஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செஷன் இது. ஏன்னா இதுலேருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கணக்கு தெரிய போகுது. ஸோ ஃபார் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இன்னைக்கு ஹையர் ஃபார்மேஷனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆகல, ஹெச்டிவி ஃபார்மேஷன். கிளியர்? ஆஸ் பர் கோல்டன் ரூம் இதில் என்ன பார்க்கணும் இப்போ? ஹெச்டிவிக்கு அப்புறம் சார் போல்ஸ்டார், அதுக்கப்புறம் மீன்ஸ் இன்னைக்கு தானே லாஸ்ட் 5 மினிட் கேண்டல் சார். ஸோ ப்ரீவியஸ் கேண்டில் மார்க் பண்ணி வைக்கணும். கரெக்ட்? மார்க் பண்ணியாச்சு. ஆமா சார், மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செக்ஷனுடைய போல்ஸ்டார் பார்க்கணும் சார். மார்க்கெட் நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகும்போது போல்ஸ்டார் எப்படி பிஹேவ் பண்ணுறது பார்க்கணும்.
அதில் போல்ஸ்டார் கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஹையர் ஹை ஃபார்மேஷன் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் எனிபடி எல்ஸ்? என் பேட்டர்ன் என் பேட்டர்ன் எம் பேட்டர்ன் பார்க்கணும். என் பேட்டர்ன் எம் பேட்டர்ன் எதுக்காக பார்க்கணும்? Z1 Z2 Z1 Z2 ஃபார்ம் ஆகும். Z1 Z2 ஃபார்ம் ஆச்சுன்னா எதுக்காக Z1 Z2 பார்க்கணும்? டென்டேட்டிவ் சப்போர்ட் சார், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். Z2 ஃபார்ம் ஆகுதுன்னா Z2ல ஸ்டாப் லாஸ் கிடைக்கும். புரியுதா? எஸ் சார். ஸோ Z1 Z2 ஏன் ஃபார்ம் ஆகும்னா Z2 ஃபார்ம் ஆச்சுன்னா தான் ஸ்டாப் லாஸ் கிடைக்கும். ஸோ Z1 எப்போ ஃபார்ம் ஆகும்? என் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது. Z2 எப்போ ஃபார்ம் ஆகும்? எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது. எம் ஃபார்ம் ஆகும்போது மார்க்கெட் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணணும் ஸ்டாப் லாஸ் கீழே கிடக்குது, மார்க்கெட் ட்ரெண்ட் நோக்கி போக போகுதுன்னு. கிளியரா? கிளியர் சார். எனி டவுட்? வேற யாருக்கா டவுட் இருக்கா? ஓவராய் மார்க்கெட்ல இன்னைக்கு ஓப்பன் பண்ணி காலையில் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது, ரைட்? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், பிசிடி குரூப்ல இருக்கிறவங்களுக்கு ஃபோக்கஸ் லிஸ்ட்ல இந்த ஷேர் இன்னைக்கு வந்து கரெக்டா? எஸ் சார். ஆமாம் சார். ஸோ இந்த ஸ்டாக் இன்னைக்கு எடுத்திருந்தோம். இந்த ஸ்டாக் எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் எதனால் இதை எடுத்தோம்னாக்கா ஆஸ் பர் கிராண்ட் ஃபாதர் சன்னுடைய ஸ்ட்ராட்டஜி படி மார்க்கெட் எல்லாமே ஹையர் சைட்ல இருந்து கரெக்டா? ஹையர் ஏ ஃபார்மேஷன் ஹெச்டிவி ஃபார்ம் ஆகுது. ஹெச்டிவி எங்க இருக்கு இதுல? ஐ மீன் சிக்னிஃபிகன்ட் கேண்டில் எங்க இருக்கு? சார் நியர் இந்த இடத்துல இருக்கு. கிளியரா? ஸோ ஃபார் இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் ஒரு முக்கியமான தப்பு பண்றீங்க. ஓகே, என்ன தப்புன்னு சொல்லிடுறேன். நிஃப்டி பாருங்க அப்படின்னு சொன்னா நிஃப்டியோடைய இண்டெக்ஸை பார்க்கணும். இங்க பாருங்க, இண்டெக்ஸ் இருக்கா? நிஃப்டி இண்டெக்ஸ் எடுத்து வச்சு தான் மார்க்கெட்டை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த சிபி நிஃப்டி ஃபியூச்சர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்க மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணாம ஆப்போனண்ட்ல இருக்கிற மற்றவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. சார் எனக்கு சார்ட் இப்படி தான் இருக்கு, எனக்கு வால்யூம் இப்படி தான் காட்டுது, எனக்கு இந்த பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகுது. அரே பாப்பரே, உங்களுடைய நாலேஜ் நீங்க தப்பா புரிஞ்சு வச்சுட்டு மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்றதுலேயே பாதி நேரம் வீணாக்குறீங்க. கிளியர்? அதே மாதிரி ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறேன்னா, ஏஷியன் பெயிண்ட்னு சொன்னா தயவு செஞ்சு ஏஷியன் பெயிண்ட் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அது என்எஸ்சி ஸ்டாக்கா ஈக்விட்டியான்னு பாருங்க ஜென்டில்மேன். அதுலயும் ஃபியூச்சர் எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபியூச்சர் சார்ட் எடுத்து வச்சுக்கிட்டு என் சார்ட் இப்படி தான் காட்டு. எனக்கு தெரியல எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது. ஃபியூச்சர் சார்ட் எப்படி காட்டுன்னு எல்லாருக்குமே தெரியுங்க. ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். முதல்ல ஈக்விட்டிக்கும் கான்ட்ராக்டுக்குமே வித்தியாசம் தெரியாம இருக்கிறீங்க. முதல்ல பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிங்க. பணம் சம்பாதிக்கணுன்ற மோட்டோல வந்தா மட்டும் பட்டாது, பேசிக்ஸ் படிக்கணும். தயவு செஞ்சு படிங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹார்டா தான் தெரியுவேன். பட் ஐ ஆர் ட்ரைங் டு கிவ் யூ பெஸ்ட் கிளாசிக் எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் மார்க்கெட். உங்க மிஸ்டேக்ஸை நீங்க கரெக்ட் பண்ணா ஐ ஷுட் பி சம் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு நான் கிளியரா சொல்லணும். அது ஹார்டா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த சார்ட்ல நீங்க என்ன பாப்பீங்க? இது நிஃப்டியோட சார்ட்டா? இது ஃபியூச்சர் கான்ட்ராக்டுங்க. தயவு செஞ்சு தப்பா சார்ட்டை பார்த்து வச்சுட்டு ஆப்போனண்ட்டை குழப்பவே குழப்பாதீங்க. மேஜரா லைவ் மார்க்கெட்ல இருக்கும்போது உங்க டவுட்ஸ் எல்லாம் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகுது. கிளியர்? இது எதுக்கு சொன்னா, ஓவரால் ரியாலிட்டியில இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் நடந்தது. சிக்னிஃபிகன்ட் கேண்டில் எங்க இருக்குன்னு கேட்கிறேன். சார் எங்க சார் இருக்குன்னு என்ன திருப்பி கேட்குறீங்க? தெரியலன்னா விட்டுருங்க. இந்த மாதிரி செஷன்ல டவுட் கேளுங்க. சிக்னிஃபிகன்ட் கேண்டில் எப்படி வரணும்னு இன்னும் தெரியாம இருந்தீங்கன்னா வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணிருக்கேன். நான் திருப்பி சொல்றேங்க, ஐ வில் பெட் யூ ஆல் யூ கான் நெவர் ஃபைண்ட் சச் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் வெரி ஈஸிலி. ஐ வாஸ் கிவிங் யூ ட்ரஸ்ட். தி யூனிக் சீக்ரெட் ட்ரேடிங்ல ஐ வாஸ் கிவிங் யூ வெரி ஓப்பன்லி. எல்லாமே அப்பப்போ உங்களுக்கு நான் ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது. யூ ஷுட் ட்ரை டு லேர்ன் சம்திங். அதாவது நீங்க பண்ணவே மாட்டீங்க. வெரி ஃபியூ ட்ரைங் டு கெட் சம்திங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மார்க்கெட், வாட் இஸ் த இன்சைட் ஆஃப் அவர் ட்ரஸ்ட் ரூல்னு. அதை பார்க்காம எனக்கு இந்த எப்படி சார் ட்ரேட் இருக்கு தேடாதீங்க. தயவு செஞ்சு தேடுறதுக்கு முன்னாடி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதே சாஃப்ட்வேர்ல பேப்பர் ட்ரேடிங் ஆப்ஷனும் இருக்குங்க. அது பண்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது என்ன? இது டவுட்டா இருக்கா? கோ த்ரூ த வீடியோ, ரெஃபர் பண்ணுங்க. 100 முறை ஃபெயில் ஆனாலும் அந்த சப்ஜெக்ட் படிச்சாதான் பாஸ் ஆக முடியும். இது தெரியும்ல எல்லாருக்கும்?
தமிழ் சப்ஜெக்ட் எழுதிட்டு தமிழ்ல ஃபெயில் ஆனாக்கா அப்ப இங்கிலீஷ் பேப்பர் எடுத்து படிப்பானா அவன் தமிழ்ல பாஸ் ஆகுறதுக்கு? அப்படியா? இங்கிலீஷ்ல படிச்சா பாஸ் ஆயிடலாமா தமிழ்ல? இல்ல சார். அப்படிதான் தேடுறீங்க நீங்க. தமிழ் பேப்பர் தேடுங்க, தமிழுக்கான கைடு தேடுங்க, அதுதான் லாஜிக்கு. நான் கைடையும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், தமிழ் பேப்பரையும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், கைடில் எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். சார் இவ்வளோ நாளாக ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ இல்லை 6 மாசமோ ஒரு 6 வருஷமோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி லாஸ் ஆகி தான் வந்திருக்கீங்க. இப்போ 4 நாள் 40 நாள் இல்லை 4 மாசத்துல நீங்கள் உடனே மில்லியனர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. பாசிபிளே கிடையாது அது. இந்த பிரச்சனை தான் உங்ககிட்ட உங்களுக்கு கில் பண்ணுறது. அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் பொறுமையை கையாளுங்க. அட்லீஸ்ட் தப்பா அவங்க தப்பு ஒத்துக்குங்க, மறுபடியும் போய் ஹோம்ஒர்க் பண்ணுங்க, அந்த வீடியோ கோ த்ரூ பண்ணி பாருங்க. நத்திங் ராங் இல்லையா? இதுக்கு மேலே என்ன நான் சொல்லி தரணும் உங்களுக்கு? எல்லாமே தான் அவங்க அப்ரண்டா ஷேர் பண்றேனே. கிளியர்? சிக்னிஃபிகன்ட் கேண்டிங் அன்னைக்கு ரன்னிங் டேல எது ஹையஸ்ட் வால்யூம் கேண்டிலோ அந்த கேண்டில் மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்ப்போம். மார்க்கெட் பிஹேவ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளா மார்க்கெட் மேலே போய் க்ளோஸ் ஆகுது, ஹையர் ஃபார்மேஷன். கிளியரா? ஸோ என் பேட்டர்ன் வரைவோம். கரெக்டா? எஸ் ஆர் நோ? ஆமாங்க சார். ஓகே. ஸோ என் பேட்டர்ன் வரையும் போது இது சாரி கரெக்டா? என் மட்டும் தான் ஃபார்ம் ஆயிருந்தது. கிளியரா? இந்த எம்ல இன்னைக்கு கம்ஃபர்டபுளா வந்து பையர் இண்டிகேட் ஆன எது? எஸ் ஆர் நோ? ஹையஸ்ட் வால்யூம் தெரியுதா? அந்த வால்யூமை டேக் அவுட் பண்ணதுக்கு மார்க்கெட் எவ்வளவு நேரம் தத்து வச்சிருக்கு பாருங்க. திருப்பி மார்க்கெட் மேல போனதும் திருப்பி உள்ள வந்துச்சா? நம்ம குரூப் மெம்பர்ஸ்க்கு நம்ம இந்த இடத்துல வெளியே சொல்லி கொடுத்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? 16.5.5லயே வெளியே வந்துருங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். எஸ் ஆர் நோ? அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த பிரேக் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்றது ஸ்மார்ட்னஸ். அது யூஸ் பண்ணவங்களும் இருக்கீங்க. ஏன் இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணோம்? கடைசி வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் எது Z2 இங்க வரவே இல்லையேன்னு நம்ம யோசிச்சுக்கலாம். வந்துச்சு பாருங்க. பிகாஸ் பையர் ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி செல்லர் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆயிடுச்சு. கிளியர்? இங்க கம்ஃபர்டபுளா 2 செல்லர் வந்தாங்களா? சரிதா? இந்த செல்லர் டிஃபிட் ஆயிட்டு தான் பையர் மேல போனாங்களா? அப்போ செல்லர் டிஃபிட் பண்றாங்கன்னா அந்த லொகேஷன் பிரைம் லொகேஷனா இருக்குமா? இந்த லொகேஷன் பிரைம் லொகேஷனா? மார்க்கெட் எத்தனை முறை வந்து விழுதுருக்கு பாருங்க அந்த இடத்துல மேல போறதுக்கு. தெரியுதா? இந்த இடத்துல 2 2 3 4 கம்ஃபர்டபுளா 2 3 காண்டில் இருந்துச்சா செல்லிங் சைடுல? பையரும் இருக்காங்க, செல்லரும் இருக்காங்களா? இந்த ஸ்ட்ரென்த் மேல போகும்போது கம்ஃபர்டபுளா மறுபடியும் பையிங் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆகணும். ஆகவே இல்லையே. திருப்பி செல்லர் மூலியமா உள்ள கீழே வந்திருக்காங்க. அடுத்தடுத்து கீழே வந்துட்டாங்க பாருங்க. இந்த இடம் சப்போர்ட்டா இருக்கணும்னா திருப்பி இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பணும். திரும்பவே இல்லையே, ஆப்போசிட்டிவ் கொடுக்கலையே. இங்கே மார்க்கெட் வீக் ஆயிடுச்சு. பையருக்கு ஏற்ற மாதிரி செல்லரும் உள்ள வந்துட்டாங்க. அதனால தான் இமிடியேட்டா வெளியே வாங்கன்னு சொன்னது. டாப் லாஸே கொடுக்காம வெளியே வரதே ஸ்மார்ட்னஸ் தான். ப்ராஃபிட் புக் பண்றதெல்லாம் அப்புறம். கிளியர்? கிளியர் சார். ரிலையன்ஸ் இந்த இடத்துல பை ஆர்டர் போட்டது 2725. போய் சொன்னாம டச் ஆயிட்டு மேல போயிருக்கா? உண்மை சொன்னா நம்ப மாட்டாங்க, போய் சொன்னா நம்புவாங்க இல்லையா? அதனால தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணேன். இது என்ன லெவல் எல்லாருக்கும் தெரியும். நேற்று இந்த இடத்துல யாராவது ப்ராஃபிட்ல இருந்து ஐ மீன் இன்னும் க்ளோஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணுங்கன்னு சொன்ன இடம் ஞாபகம் இருக்கா? ஸோ மார்க்கெட் அங்கே தான் கீழே விழுந்திருக்கு. திருப்பி அந்த இடத்த டேக் அவுட் பண்ணிச்சு. அப்போ இந்த இடம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல்ன்றது எப்படி ப்ரூவ் பண்ணும்?
இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு மேலே போகும்போது, ஏன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க மார்க்கெட் கீழே போகணும்னு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. அகைன் பையர் கன்ஃபர்மேஷன் மேலே போனது கன்ஃபார்ம் பண்ணாங்க. பையர் மேலே போகும்போது சம் பாயிண்ட் ஆஃப் டைம்ல சப்போர்ட் எடுக்கும். அந்த சப்போர்ட் தான் இது. தெரியுதா? கொண்டாந்து நிஃப்டியில் சொன்ன பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் 2 ரெட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன இடம். அதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே செல்ல ட்ரை பண்ணாங்க. செல்லிங் பண்ண முடியல, மறுபடியும் மேலே போயிடுச்சு. அப்போ பையர் ஸ்ட்ரென்த் டிக்கெட் ஆனால் மார்க்கெட் மேலே போகுது தெரியுதுன்னு சொன்னேன். டவுட்டா இருக்கா? டவுட் இல்லையா? இந்த இடத்த பத்தி பேசணும், ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் போனோடனே ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரெஷர் பில்ட் ஆகும் கீழே போகிறதுக்கு. ரெடியாகவே இல்லை, மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மார்க்கெட் மேலே தான் இருக்குது. தெரியுதா? அதே தான் ரிலையன்ஸ் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃபார் இன்ஃபர்மேஷன், இன்னைக்கு மார்க்கெட் மேலே போனதுக்கு மிக முக்கிய காரணம் ஐடி செக்டார் மட்டுமே. கிளியரா? எஸ் சார். ஐடி செக்டார் தான் இன்னைக்கு ரோபஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. ஐடி செக்டாருடைய எல்லா ஷேர்ஸும் மேலே ஏறி இருக்கும். கிளியர்? புரியுதா சொல்றது நானு? ஸோ நீங்க 5% லாபம் சார். எஸ், வெரி நைஸ். லாஸ்ட் நீங்க அட்மிட் பண்ணி பேசிட்டீங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பார்ப்போம், மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த்தை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? எத்தனை பேர் லைஃப் டைம் ஹைல நிஃப்டி கூட டிராவல் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஃபினான்ஸ் செக்டர் நிஃப்டி கூட டிராவல் பண்றாங்களா? நிஃப்டி லைஃப் டைம் ஹைல இருக்குது, ஃபினான்ஸ் செக்டர் மேல இருக்கா? அரே யார் கன்ஃபார்ம் பண்ணுங்க, எஸ் ஆர் நோ? நோ. எனர்ஜி 2 out of 1 பாசிட்டிவ் இல்லையா? 2 out of 1, 3 out of 2 கரெக்டா? பாசிட்டிவ். 4 out of 2, 5 out of 3 மேல தான் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணல. 6 out of 3, 7 out of 3 ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணல. 8 out of 3, 9 out of 4, 10 out of 4, 11 out of 5. பேங்க் நிஃப்டி இது ஒன்று தான். 11 out of 5 மார்க்கெட் அதிகமாக இருக்கா, பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவா இருக்கா? லெவன்ல 5 செக்டார் தான் நிஃப்டி கூட டிராவல் பண்ணிருக்கு, 6 செக்டார் கீழே இருக்கு. தெரியுதா? ஒன்று இந்த 6 செக்டாரும் திரும்பணும் நிஃப்டியை மேலே புஷ் பண்ணுறதுக்கு. அப்படிலாம் அந்த 5 செக்டாரும் 6 செக்டார் கூட அலைனா கீழே வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதானே மேக்ஸ்? whichever side is higher weightage அந்த மாதிரி தான் சாயம். அப்போ நாளைக்கு ஹெச்டிவி, நாளைக்கு மார்க்கெட் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு தெரிஞ்சிடும்ல. கரண்ட் சுச்சுவேஷன் ஹெச்டிவியில் பெட்டராக இருக்கிறது என்ன இருக்கு? ஹெச்டிவி படி செக்டார் பிரிண்ட் ஆகிருக்கிறது 6% மக்கள் கீழே போகிறதுக்கு தயார் நிலையில் இருந்திருக்காங்க. மேலே போகிறதுக்கு அவங்க மூடே இல்லை. 5 பேர் மேலே நிஃப்டி கூட தயார் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு ஹெச்டிவினால நாளைக்கு ஓப்பன் ஆகும்போதே இந்த 5ல் 6 7 மேலே போக ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போது கீழே போகிறவங்க சதவீதம் குறைஞ்சிடும், மேலே போகிறவங்க சதவீதம் கூட்டிடும். அப்போ ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆகும், மறுபடியும் மேலே கண்டினியூ ஆகும். புரியுதா? ஸோ அந்த மேலே நிஃப்டி கூட டிராவல் பண்ணுற செக்டார்லாம் நாளைக்கு எந்த ஸ்டாக் கூட நல்லபடியாக டிராவல் பண்ணுதோ 3G பேட்டர்னில் பார்க்கும்போது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸ்டில் நீங்கள் யாருமே இன்னும் சிஇபிஇ ப்ராப்பராக ட்ரேட் பண்ண பழக்கம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம டெப்த்தாக ட்ரை பண்ணல. பட் எப்படி நீங்கள் 3G பேட்டர்னில் கிராண்ட் ஃபாதர் சன்னை பார்த்துட்டு சன்னை எப்படி நீங்கள் இப்போ சார்ட்டில் இன்ட்ராடேயோடைய செலெக்ஷன் ஸ்டாக் எப்படி பண்ணணும்னு கம்ப்ளீட் வீடியோ நோட் பை நோட்டாக கொடுத்துருக்கேன். அதை கோத்ரூ பண்ணி இதை மட்டுமே அடுத்த 15 நாளைக்கு 20 நாளைக்கு நீங்கள் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க, பேப்பர் ட்ரேட். தயவு செஞ்சு அந்த ட்ரஸ்ட் குரூப்பில் தூங்கிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களோட இன்சைட்ஸை ஷேர் பண்ணுங்க. நான் பலமுறை சொல்றது தான், டவுட்னா நீங்கள் வாயை திறந்து கேட்டால் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சதை. நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரே டைமில் மொத்த கேள்வியும் கேட்டிங்கன்னா அடுத்தவங்களுக்கு என்ன சொல்ல வரணும்னே புரியாது, கண்டென்ட் மாறிடும். கிளியரா?
கிளியர் சார். ஸோ மண்டே மார்க்கெட் இருக்கு இல்லையா? ஆமா சார். தமிழ்நாட்டுக்கு தானே பொங்கல். Anyhow, God bless you all. Stay connected, trust. If possible, Monday live trade la everybody can join. BCT batch members no seri, trust group members no, we can possible to join. We can give our best. Seriya? Thank you so much. you. God bless you all. Thank you so much. Thank you, sir. Thank you. Thanks for your Thank you so knowledge, much. sir. Yeah. Thank you, Have a sir. great day. Thanks a lot. Thank you.